படிக்கணும், நல்லா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும்னா நம்ம ஆட்சி வரணும். ஏன்னா 2 வயசு குழந்தையில இருந்து 75 வயசு பெரியவங்க வரைக்கும் விட்டு வைக்க மாட்டேங்கிறான். 2.5 வயசு குழந்தைய திமுகவுடைய கிளை செயலாளர் பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்றான். 14 வயசு புள்ள பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி தூத்துக்குடியில கொலை பண்றான். 6 வயசு குழந்தை தெருவில் விளையாடிக்கிட்டு இருந்தா கடத்திக்கிட்டு போய் கற்பழிச்சு ஹாஸ்பிட்டல் இருக்குது. 70 வயசு பெரியவங்களை விட்டு வைக்கல. இந்த கேவலமான ஒரு ஆட்சி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது. 8வது படிக்கிற பையன் கஞ்சா போடுறான், போதை ஊசி போட்டுக்கிறான். இதையெல்லாம் கட்டுப்படுத்துற காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு மாமூல் வாங்கிட்டு இருக்குது. காவல்துறையை கையில வச்சிருக்க கையாளாகாத முதலமைச்சர் ஸ்டாலின், அவருக்கு ஒரே கவலை தான், என்ன தெரியுமா? கருணாநிதிக்கு அப்புறம் நம்ம முதலமைச்சர் ஆயிட்டோம், எப்படியாவது இந்த தடவை பொய்ய சொல்லி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்கணும், உதயநிதி முதலமைச்சர் ஆக்கணும். ஸ்டாலினுக்கு ஒரே கவலை அதுதான். அவருக்கு நாடு நாசமா போயிட்டு இருக்குது, அதை பத்தி அவருக்கு கவலை இல்லை. சமுதாய சீரழிவு நடந்துகிட்டு இருக்குது. உலகத்திலேயே அதிக இளைஞர்கள் பலம் கொண்ட மனித சக்தி கொண்ட நாடு இந்தியா. ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் மனித சக்தியில இல்லாம போய் எல்லாம் போதை சக்தியாகி போயிருக்கிறாங்க. அதெல்லாம் பத்தி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர், அவருக்கு தெரியாது பாவம், அவருக்கு அவ்வளவுதான் தெரியும். எழுதி கொடுத்தது ஒழுங்கா படிக்க தெரியாதவர் அவரு. நாடு சுதந்திரம் வாங்கினது எப்போ, குடியரசு தினம் எப்போன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு. அவரை நம்ம ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா நம்ம நிலைமை பாரு எப்படி இருக்கு. அதனால நல்லாட்சி வரணும், அம்மா ஆட்சி வரணும், எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும். அப்ப நம்ம ரெட்டலை ஜெயிக்கணும். கரூர்ல ஒருத்தர் எம்எல்ஏ வருத்தார், கொலுசை கொடுத்து 100 ரூபாய் கொலுசை கொடுத்து எம்எல்ஏ ஆனார்ல, மக்களை ஏமாத்தி எம்எல்ஏ ஆனார். நன்றி சொல்ல வந்தாரா இல்லையா? வரல. இப்ப தேர்தல் வந்துருச்சு, அண்டா குண்டால வந்துருச்சாமா? வந்துருச்சா? பாதி பேருக்கு வரல. ஆனா ஓட்டையா இருக்குதா? தண்ணி ஊத்திப்பார், ஓட்டை தானா? அதனால தண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒரு வாரத்துல துருப்பிடிச்சு போயிடும். அந்த ஓட்டையை கொடுக்கறதுக்கு திமுக காரன் பண்ற கராக்கி இருக்குது. அண்ணா திமுக போனீங்கன்னா இந்த பட்டி 2 வார பட்டிக்கு அப்புறம் வரேன். அண்ணா திமுக போனீங்கன்னா அங்க கொடுக்கறத நிறுத்திக்கு வேணாம். இவன் 5 ஏக்கர் பம்பு செட்டு கொடுக்குறான், இவன் கொடுக்கறத நிறுத்திக்கு வேணாம். அதெல்லாம் வேண்டாம். நம்ம எடப்பாடியார் வரட்டும். தாலிக்கு தங்கம் கொடுத்த 8 கிராம் தங்கம் கொடுத்தோம், அதை விடவா இவன் கொடுத்த இந்த ஓட்ட குண்டா பெருசு. அது மட்டும் இல்லமா, என்ன கொடுத்தாலும் சரி, அவர் தங்கம் கொடுத்து ஜெயிக்கலான்னு பார்த்தாரு, முடியல, கோயம்புத்தூர் போயிட்டார். கோயம்புத்தூர் எங்க போயிட்டாரு? கோயம்புத்தூர் போயிட்டாரு. இப்ப ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போய் இதவர் பட்டி. ஏமா ஆடா மாடா நீங்களாம் அடைச்சு வச்சு பட்டியில் அடைச்சு வச்சு சோறு போட்டு சாராயம் கொடுக்கறதுக்கு இத தேர்தல் கமிஷன் திறக்க கூடாதுன்னு சொல்லிடுச்சு. இப்ப வீட்டுக்கு உட்கார வச்சுக்கிறான், இல்லைன்னா காட்டுக்குள்ள கொண்டு உட்கார வச்சுக்கிறான். போகாதீங்க, அவன் போடுற சோத்தை சாப்பிடலாமா? நம்ம அவன் கொடுக்குற சாராயத்தை குடிக்கலாமா? எந்த நாயா குடிச்சிட்டு போயிட்டு போகுது. நம்ம அதுக்கு அதெல்லாம் வேண்டாம். சிந்திச்சு ஓட்டு போடுங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும். ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. எடப்பாடியார் வந்தாருன்னா எல்லா பெண்களுக்கும் 2000 கொடுப்பார், புரியுதா? வீட்டுக்கு ஒரு பிரிட்ஜ் கொடுப்பார். ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுப்பார். பொங்கல் தொகுப்பு 1000 ரூபாய் கொடுப்போம். கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோம். வருஷத்துக்கு 3 சிலிண்டர் விலையில்லாமல் கொடுப்போம் சொல்லியிருக்கிறார். நிலம் இருந்தால் கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். நிலமும் இல்லைன்னா 3 சென்ட் நிலமும் கான்கிரீட் வீடு தரணும்னு சொல்லியிருக்காரா இல்லையா? தெரியுமல்ல? அதனால நம்ம ஆட்சி வரட்டும். இப்ப திமுக கார மிரட்டுறவனையெல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சுக்கோ. நீ சொல்ல ஆட்சி போய் 1 மாசம் ஆச்சு, அடுத்த ஆட்சி யாருது? நம்மளுக்கு. நம்ம தானே மிரட்டணும். அவன் மிரட்டினவள பயப்படாது. அவன் சொல்றானா, ஒரு அட்டை கொடுத்து ஸ்கேன் பண்றான். ஸ்கேன் பண்ணிட்டு என்ன சொல்றான், நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா யாருக்கு போட்டீங்கன்னு தெரியும், நாங்க 1000 ரூபாயை நிறுத்திடுவோம். இவன் கொடுக்குற 1000 ரூபாய் இவங்க அப்பா மூட்டு காசா? நம்ம காசுமா. சாராயத்துல சம்பாரிச்சு வச்சிருக்கான். 1 லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. ஆறு நம்ம ஊர் அமாவாசை. அதனால என்ன கொடுத்தாலும் வாங்கிக்க, ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. கொடுக்கறதெல்லாம் உங்க காசு, மக்களோட காசு, மறந்துடாதீங்க. நன்றி. வெற்றி விழாவில் சந்திப்போம். போயிட்டு வரமா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்